எந்த ஒரு சயின்டிஃபிக் மெத்தட்லையுமே எந்த ஒரு மிஷினரிஸ்லையுமே நீரோட்டம் இருக்கிறது நேரடியாக அது உறுதிப்படுத்தி கொடுக்காது. ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேட்டரில் பார்க்குறோங்க, எங்கே ஃப்ராக்சர் இருக்குதுன்னு பார்க்குறோங்க. அப்புறம் அந்த ஃப்ராக்சரெல்லாம் எங்கே ஜென்சன் ஒன்றா சேருதுன்னு பார்க்குறோங்க. அந்த சேர்கிற இடத்த நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். ஸ்கேன் பண்ணி பார்க்கக்குள்ள அந்த பார்வையோட ட்ரெக்சர் வருது. அந்த ட்ரெக்சரில் தண்ணி இருக்குமா இல்லையான்றதை நம்ம தான் கன்ஃபார்ம் பண்ணணும். இனியும் இந்த ப்ளூ கலராக மார்க் ஆகி இருக்கிறது தண்ணின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. என்னான்னு பார்த்தீங்களா, நம்ம அந்த ஸ்கேன் பண்ணுறோமில்ல, ஸ்கேன் பண்ணி ஸ்கேனரில் பிகிடபிள்யூடியில் ஸ்கேன் பண்ணும்போது இப்போ ஒரு மார்னிங் ஒரு 8 o'clock ஸ்கேன் பண்ணுறோன்னா அப்போது ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா ஒரு 10 minutes கழித்து நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ரிப்போர்ட் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். அதனால் எப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தாலுமே குறைஞ்சது ஒரு 4 ரிப்போர்ட்டாச்சு நம்ம எடுத்து பார்க்கணும். 4 ரிப்போர்ட்டில் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றதே பார்க்கணும். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, மிஷினரிஸில் நம்ம நிலத்தில் எங்கே பள்ளம் இருக்குது எங்கே சரிவு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சி நம்ம பயன்படுத்தி வைக்கிறோம். அதில் தண்ணி இருக்கா இல்லையான்றதை உறுதி செய்ய முடியாது. இப்படி இருந்தும் ஒரு சில பாயிண்ட் ஏன் அவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ 4-5 ட்ராக் அவங்க பிடிச்சி அந்த ஃப்ராக்சரை பிடிச்சி வைக்கிறாங்கன்னா அந்த 4-5 ஃப்ராக்சரில் ஏதாச்சும் ஒரு ஃப்ராக்சர்லையாச்சும் தண்ணி வந்துடும்ன்ற ஒரு கெஸ்ஸிங்கில் தான் அவங்க வைக்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ சயின்டிஃபிக் மெத்தடுனா என்ன, மிஷினரிஸ்னால் என்னன்னு சொல்லிவிட்டு ஓரளவுக்கு விவசாயிங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடுனா என்ன, அதில் என்னென்ன இருக்குன்றதே நான் சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடு தான். பட் அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மட்டும். ஏன் இதை நான் அழுத்த திருத்தமாக சொல்கிறேன்னா, இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு 10 போர் ஓட்டுறாங்கன்னா அந்த 10 போரில் மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேட் எடுக்கிறது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்க்குறவங்க தான் எடுக்கிறாங்க. சயின்டிஃபிக்காக மிஷினரிஸில் பார்க்குறவங்க சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க நிறைய இடத்துல போர்வெல் ஃபெயிலியர் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினரிஸில் அவங்க தேடுறது எல்லாமே பெரிய கேப்பு. உங்கள் நிலத்தில் பெரிய கேப்பு எங்கே இருக்குதுன்னு தான் தேடுவாங்க. அந்த கேப்பெல்லாம் ஜென்சன் ஆகிற இடத்துல தான் பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது மேக்ஸிமம் பெரிய கேப்லாம் தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம லாங் வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ஷார்ட்ஸ் வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாது. அதனால் ஃபுல் இன்ஃபர்மேஷன் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி நம்மளுக்கு பாயிண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, எப்படி போர்வெல் ஃபெயிலியர் ஆகுதுன்னு ஃபுல் வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள்.